வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 22 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. எதிர்பார்த்தது போலவே நேற்றைக்கு மழை தொடங்கிவிட்டது. நம்ம 22ஆம் தேதி தேர்தல் அன்றைக்கு முந்தைய தினம்தான் எதிர்பார்த்தோம். ஆனால் நேற்றைக்கே டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய கடற்பகுதி, தென்கடலோரத்தில் ஆங்காங்கே, கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் ராஜபாளையம், அய்யனார் கோவில் பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, பழனி மற்றும் பெரியகுளம் இடைப்பட்ட கொடைக்கானல் மலைப்பகுதியெல்லாம் நல்ல மழை பெய்திருக்கிறது, ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே. இதன் அடிப்படையில் கொல்லங்கோடு நல்ல மழை. அதே போல எதுதேசம் 33 மில்லிமீட்டர் கொல்லங்கோட்டுக்கு அருகே. அடுத்தபடியாக செருங்கோல் 34 மில்லிமீட்டர், 35 மில்லிமீட்டர். மேலும் சூலூர் 20 மில்லிமீட்டர். இதெல்லாமே கன்னியாகுமரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி. தடிகார கோணம் மழை. அடுத்தபடியாக பல இடங்கள்ல மழை மேற்கு பகுதியில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலூர் மழை. அடுத்தபடியா மயிலார் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை தான். ஆய்குடி தென்காசி மாவட்டம் மழை. கடையநல்லூர் மழை. அடுத்தபடியாக கல்லம்புலி மழை. நவநீத கிருஷ்ணபுரம் நல்ல மழை. அடுத்தபடியாக பால பாரதி ராமபுரம் மழை. கலப்பக்குளம் நல்ல மழை கொஞ்சம். பெரிய சாமிபுரம் மழை. சொக்கம்பட்டி மழை. புளியக்குடி மழை கொஞ்சம் நல்ல மழைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கே. நெற்கட்டு சேவல் 19 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பொதிகை சோலை 20 மில்லிமீட்டர். நாராயணபுரம் மழை. அடுத்தபடியாக செந்தூர், ராஜபாளையம், ராஜபாளையத்துக்கு மேற்கே மலைப்பகுதியெல்லாம் நல்ல மழை, இடி மின்னலுடன் கூடிய மழை. செண்பகத்தோப்பு மழை 15 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. இப்போ இன்றைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் மழை தான். முடிகண்டம், அதாவது மதுரை அருகே முடிகண்டம் மழை. இப்படி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா கடலோரத்திலையும் மழை தான். ராமநாதபுரம் மாவட்டம் என்மனம் கொண்டான் மழை. அதாவது ராமநாதபுரம்க்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட என்மனம் கொண்டான் மழை. அடுத்தபடியாக கடலுக்குள்ளர மழை பெய்து கொண்டிருக்கு. அதிராமப்பட்டினம் மற்றும் முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதியில், அலையாத்தி காட்டு பகுதியில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அது அப்படியே கொஞ்சம் மேகமூட்டத்தை கொடுக்கும், குழப்பத்தை கொடுக்கும். நேற்றைக்கு டெல்டாவுக்கு தெற்கே இடிமின்னல் காணப்பட்டிருக்கும் காலை ஒரு 10:11 மணிக்கே. இன்றைக்கும் காலை 10:11 மணிக்குள்ள மதியத்துக்குள்ளார ஒரு இடிமின்னல் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருக்கும் டெல்டாவின் தெற்கு பகுதி. நாம டெல்டாவின் தெற்கு பகுதியை தான் உறுதிப்படுத்திட்டு இருக்கோம். டெல்டாவின் தெற்கு பகுதி மற்றும் தென்கடலோரத்தில் இன்றைக்கு மழை இருக்கும். அதே போல தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலையும் ஆங்காங்கே ஒதுக்கி புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி இங்கெல்லாம் ஆங்காங்கே மழை இருக்கும். பரவலா இல்லை, ஆங்காங்கே தொடக்கம் தான் இது, படிப்படியா பரவலாகும். அதே போல திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை இருக்கும். நாளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல உள்ள அதாவது இன்றைக்கு நள்ளிரவு, நாளை அதிகாலை மேற்கு தொடர்ச்சி மலையில இன்றைக்கு முன்னிரவே விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதி, தேனி, கொடைக்கானல் மலைப்பகுதி, பழனி, கொடைக்கானல் இடைப்பட்ட பகுதி மற்றும் திருமூர்த்தி, வால்பாறை இந்த பகுதியிலையும் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. புதன்கிழமை 22ஆம் தேதி. நாளை 23ஆம் தேதி தேர்தல் அன்றைக்கு நாளை மதியத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இடி முழக்கத்துடன் கூடிய மழை இருக்கும். டெல்டாவின் தெற்கு பகுதி, தென்கடலோரம், தென் மாவட்டங்களின் உள்பகுதி, தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. இந்த மழைப்பொழிவு எதுவும் பாதிப்பை எதையும் கொடுக்காது. கடும் புழுக்கத்திற்கு பிறகு இடிமின்னல் மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை மாலையில ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டத்தில் நாளை மாலை மழை இருக்கும். நாளை இரவு நள்ளிரவு நேரத்தில் டெல்டாவுக்கு மீண்டும் மழை வரும் நாளைக்கு. ஆக டெல்டாவை பொறுத்த வரைக்கும் தெற்கு பகுதி, தெற்கு டெல்டா ஆங்காங்கே தான். டெல்டான்னு எல்லா இடத்துலையும் கொட்டி தீர்த்து உங்க வயலை நிரப்பணும் கற்பனை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க.
ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும். கொஞ்சம் அப்படியே பொறுமையா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்திருக்கும். எங்காவது ஒரு இடத்துலேருந்து இடி கேட்கும், இடி சத்தம் கேட்கும். இரவா இருந்தா மின்னல் தெரியும். இப்படி இருக்கும். ஆங்காங்கே மழை பெய்ந்த தகவலும் வரும். அது உங்களுக்கு கூட அமையலாம். ஒதுக்குதலுடன் இருக்கும். வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவலாகும். எல்லா மழையுமே ஒதுக்கி தான். டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் 24ஆம் தேதி வந்துடும். உள்பகுதிக்கும் வரும். 25ஆம் தேதி மேற்கு மாவட்டங்கள் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு வந்துடும். 25ஆம் தேதி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடும் படிப்படியாக. ஆனால் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும். மாவட்டங்களின் எண்ணிக்கை கூடும் என்றாலும் மாவட்டங்களில் பல இடங்களை ஒதுக்கும். மாவட்டங்களின் எண்ணிக்கை கூடும், மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் எண்ணிக்கை கூடும். மாவட்டங்களில் பல இடங்களை ஒதுக்கும், சில இடங்களில் பெய்யும். அப்படிதான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடி 29, 30, 28, 29, 30 கொஞ்சம் பரவலாகும். அது ஆந்திர கர்நாடக எல்லையோரத்திற்கும் கேரள எல்லையோர அனைத்து வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் ஆங்காங்கே கிடைக்கும். ஆங்காங்கே ஒதுக்கி கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மே மாதம் முதல் வாரம் அப்படியே கொஞ்சம் தீவிரமடையும். மே மாதம் முதல் வாரத்தின் பிற்பகுதியில் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையும். 2வது வாரத்தில் நல்ல தீவிரம் இருக்கும். முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் தாழ்வு அமைவு அரபிக்கடல்ல எதிர்பார்க்கப்படுகிறது, வங்கக்கடலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரபிக்கடல்ல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பா 10, 11, 12ஆம் தேதிக்குள்ள உருவாவதற்கு சாதகம் இருக்கு. மே மாதமே 2 நிகழ்வு இருக்கு அரபிக்கடல்ல. ஒன்று தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் நிகழ்வு, அது அப்படியே அடுத்தது ஜூன் முதல் வாரத்திலேயும் மேலும் ஒரு நிகழ்வு. ஆக ஜூன் முதல் வாரத்துக்குள்ளே 3 நிகழ்வு அரபிக்கடல்ல தெரியுது. வங்கக்கடல்ல மே மாதத்துல ஒரு நிகழ்வு உறுதி, 2 நிகழ்வுக்கு வாய்ப்பு. அது பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் ஜூன் முதல் வாரத்திலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒடிசா, ஆந்திர பிரதேசம். முதல்ல ஒடிசா மேற்கு வங்கம், பிறகு ஒடிசாவின் வடக்கு பகுதி, ஒடிசாவின் மத்திய பகுதி, ஒடிசாவின் தெற்கு பகுதி, பிறகு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி என்று அப்படியே நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாகி தென்மேற்கு பருவமழையை தொடக்கி தீவிரப்படுத்தும். ஆகவே இடிமழை பொழிவு 22ஆம் தேதி எதிர்பார்த்தோம். 21ஆம் தேதி தொடங்கியிருக்கு. இன்றைக்கும் கொஞ்சம் பரவலாகும். நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூடுனாலும் மாவட்டங்களின் எண்ணிக்கை கூடும். மாவட்டங்களில் ஒதுக்குதல் இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. எல்லா மாவட்டத்துக்கும் வாய்ப்பாக அமைவது 24, 25க்கு மேலே. ஆனால் அது எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்புனா எல்லா இடத்துலையும் பெய்யாது. எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பாக அமையும். மாவட்டங்களில் சில இடங்களில் பெய்யும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். வெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த 100, 102 என்பது இருந்துகிட்டே இருக்கும். சில இடங்களில் இன்றைக்கு நாளைக்கு 102, 104 கூட போனாலும் அப்படியே இந்த மாத இறுதி நாளில் அப்படியே படுத்துரும் வெப்பம். மாத இறுதி நாளில் மே முதல் வாரத்தில் ஆனால் படுத்திருந்தாலும் ஆங்காங்கே வெப்பம் வந்து 100 டிகிரி பதிவாகிட்டு இருக்கும். ஈரோடு, சேலம், கரூர், பரமத்தி இங்கெல்லாம் 100 டிகிரி தொடர்ந்து இருக்கும். இந்த 106 என்பது 100 குறையும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆகவே இதனிடையே மாலை இரவு இடிமழை பிடிப்பு கொடுத்தால் கொஞ்சம் வெப்பம் தனியும், புழுக்கம் ஏற்படும். மழைக்கு முன்னாடி புழுக்கம் வியர்வை இருந்து தான் மழை வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. கோடை மழைக்கு முன்பு புழுக்கம் வியர்வை எல்லாம் வந்த பிறகுதான் இடிமழை வரும் என்பதையும், அது காற்றுடன் வரும் என்பதையும், இடிமின்னல் கூடுதலாக இருக்கும் என்பதையும், கோடை மழை ஒதுக்கித்தான் என்பதையும், படிப்படியாகத்தான் பரவலாகும் என்பதையும், அப்படியே பரவலாக எல்லாருக்கும் இந்த சுற்றில் பெய்தாலும் எங்காவது இடத்துல ஒதுக்கி இருக்கும் என்ற மனநிலையுடன் எங்களுக்கு ஏன் பெய்யலுங்கிறத கோபப்படக்கூடாது. ஒதுக்கியும் இருக்கலாம். ஏன்னா கோடை மழை, ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரையும் தெரியும் எனக்கு. ஒரு இடத்துல ஒதுக்குனாலும் ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய குத்தல் பெரிய கொடுமைப்படுத்தி விட. என்ன முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒதுக்கி பெய்யும். மழை தொடக்கியது இதில் முன்னாடியே ஆடியோ ஒன்று பதிவு பண்ணியிருக்கேன். அது ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், ஐயனார் கோவில் பகுதியிலிருந்து நேற்றைக்கு பெய்த மழை பகுதியிலிருந்து வந்த தகவல். இணைந்திருங்கள். அப்டேட்ஸுடன் நன்றி.